இந்த கருணக்கிழங்கு குழம்பு வச்சு பாருங்கள், அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் இதனோட டேஸ்ட்டு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. அவ்வளோதான் நான் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வான் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு, 1 கப்பு சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டுட்டு இது நல்லா வணங்கின பிறகு ஒரு 3 தக்காளி பழம் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கின பிறகு இதில் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே க்ளோஸ் பண்ணி வைங்க. அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா தகன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவை அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.